இன்று உலக யோகா நாள். 105 வயது இளைஞனின் சாதனை. உபேந்திரன் வயசு 105. 105 வயதை தொட்டுவிட்ட இந்த இளைஞர் எவ்வளவு அழகாக தம்முடைய உடலை வளைத்து யோகா செய்கிறார் என்பதனை இங்கே நாம் பார்க்க முடிகின்றது. 105 வயதிலும் தம்முடைய வேலைகளை தாமே செய்வதாகவும், தன்னுடைய ஆசை என்பது யோகாவை உலகத்திற்கு பிரபலப்படுத்திய நமது நாட்டின் பாரத பிரதமரான நரேந்திர மோடியை சந்திக்க வேண்டும் என்பதாகவும், இவர் 1957ஆம் ஆண்டிலிருந்து இந்த யோகாவை செய்து வருவதாகவும், பல்வேறு இடங்களிலே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு யோகாவை கற்றுத்தருவதாகவும், சில இடங்களுக்கு இவர்களே சென்று கற்றுத்தருவதாகவும், சில இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் அங்கிருந்து இங்கு வந்து இவர்களிடம் கற்றுச் செல்வதாகவும் குறிப்பிடுகின்றார். இதோ அந்த வகையிலே அவருடைய ஆசையை அவரை கூற இங்கே நாம் கேட்கலாம். 57 മുതൽ പഠിക്കുന്നതാണ്. 1957 മുതൽ യോഗ ചെയ്യണേ. ഇപ്പോ ഞങ്ങൾ പുറമേ പോയി ചെട്ടിക്കാട്, മൂത്തകുന്നം, ചേന്നമേലം, പറവൂര്, ആലുവ, കടുങ്ങല്ലൂര്, ഇങ്ങനെ പല സ്ഥലത്തും ഞങ്ങൾ പോയി പഠിപ്പിക്കുന്നുണ്ട്. ഞങ്ങൾക്ക് സൗകര്യം ചിലപ്പോൾ അവരോട് ഇങ്ങോട്ട് വരാൻ പറയും, ഇല്ലെങ്കിൽ ഞങ്ങൾ അങ്ങോട്ട് പോകും. എങ്കിലും ഇതാരെങ്കിലും പഠിക്കണമെന്ന് പറഞ്ഞാൽ അവിടെ പഠിപ്പിച്ചിരിക്കും. 105 வயதிலும் தன்னுடைய வேலைகளை எல்லாம் தானே செய்து கொள்வதாக சொல்லக்கூடிய திரு உபேந்திரா அவர்கள் தம்முடைய ஆசையாக மேலும் கூறுவது, தாம் ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பதாகவும், அந்த புத்தகத்தை திரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் சேர்ப்பிக்க வேண்டும் என்பதாகவும், ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினரான சுரேஷ் கோபியிடம் கொடுத்திருப்பதாகவும் கூறுகின்றார். എൻ്റെ ആഗ്രഹം പ്രധാനമന്ത്രിയെ കാണണം. ഞാൻ എഴുതിയിട്ടുള്ള പുസ്തകം ആ മഹാനുഭാവന് കൊടുക്കണം. അതിൻ്റെ പ്രാഥമികമായിട്ട് ഞാൻ സുരേഷ് ഗോപിക്കൊരെണ്ണം കൊടുത്തിട്ടുണ്ട്. അങ്ങേർക്കും കൊടുക്കണം. ഇത് എൻ്റെ ആഗ്രഹമാണ്. അങ്ങേര് വന്നപ്പോൾ അന്ന് ചെയ്യണ ജോലി ഇന്നും എനിക്ക് ചെയ്യാം. ഇന്നും ഞാൻ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നു എൻ്റെ ജോലി. പൊതുവെ തന്നെത്തി തന്നു. അല്ലെങ്കിൽ ആളുകൾ പറയും, വയസ്സായിരിക്കും, വയസ്സിനെ കൊണ്ട് പണിയെത്തിക്കുന്ന ആളുകൾ ഒരു പരാതി പറയും. അത് വേണ്ട, അതങ്ങനെ വിട്ടോട്ടെ.